இப்போ கன்னியாகுமரி மக்கள் வந்து ஏன் உங்களுக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கிறீங்க? கடல் எல்லா நேச்சுரல் ரிசோர்ஸஸையும் காப்பாற்றி அதிலிருந்து ஒரு பொருளாதாரத்தை நாங்கள் வந்து ஈட்டி இது ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு மாவட்டமாக மாறணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு உங்களோட வாக்குகளை செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். கடல் எப்படி பாதுகாக்கப்படணும், மலைகள் எப்படி பாதுகாக்கப்படணும், ரப்பர் தொழிலாளர்களுக்கு என்ன மாதிரியான மேம்பாட்டு திட்டங்கள், விவசாயம் எப்படி மேம்படுத்தப்படணும், இப்படியான ஒரு கனவு இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் விஷனரி லீடர் எங்களுடைய மாவட்டத்தில் இல்லை. எல்லாருமே காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. எல்லாருமே இந்த சிஸ்டம்குள்ளே வந்து இருந்து மூழ்கி நீந்தி இப்படி ஒரு லெவல்குள்ளே போயிட்டாங்க. ஸோ எனக்கு திராவிட கட்சிகள் பிடிக்கல, திமுக அதிமுக வேணாம், நான் ஏன் விஜய் கோட்டு போடாமல் அண்ணன் சீமான் கோட்டு போடணும்? சீமான் அண்ணன் கொண்டிருக்கிற கொள்கை, அவர் மக்கள் மேலே வச்சிருக்கிற டிவிகேல 5 கொள்கை தலைவர் இருக்காங்களே, கொள்கை தலைவர் கூட 5 வச்சுக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொள்கைகள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். என்னோட தலைவர்கள் எவ்வளோ வேணும், எங்களுக்கு 540 பேர் இருந்தாங்க மாநாட்டில், எங்களுடைய தமிழ் தலைவர்கள். நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் ஒரு பாலிட்டிஷியனாக ஆக முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆக முடியும். இது உங்களால் இன்னைக்கு திமுகவில் ஒரு மாவட்ட செயலாளராவோ இல்லாட்டி ஒரு எம்எல்ஏவா நீங்கள் ஆக முடியாது. ஏன் வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்க? ஏன்னா அந்த சூழல் அப்படிதான் இருக்கு. என்ன சூழல்? அரசியல் வாரிசா இருக்கணும், பணம் வச்சிருக்கணும், இதெல்லாம் இருக்கு இல்லையா? புரியுது இல்ல? அப்போ அதனாலதான் காலத்தின் கட்டாயம் நாம் தமிழர் கட்சி. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வேட்பாளராக வந்து கன்னியாகுமரியில் வந்து நிற்கிறீங்க. நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்லிமெண்ட்லேயே வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் வந்து பண்ணியிருக்கீங்க. கன்னியாகுமரியுடைய தொகுதியில் ஒரு நாம் தமிழ் கட்சி வேட்பாளராக உங்களுக்கான வரவேற்பு முதல்ல எப்படி இருக்குது? ஏன்னா ஏன் இதை நான் கேட்குறேன் அப்படின்னா, பேசிக்லி இது திராவிட கட்சிகளை தாண்டி இது ஒரு தேசிய கட்சிகளுக்கான ஒரு தொகுதி, பாஜக காங்கிரஸ் இவர்களுக்கான ஒரு தொகுதி, பெரும்பாலும் காங்கிரஸ்க்கான ஒரு தொகுதி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதனால கேட்குறேன். முதல்ல வந்து இது காங்கிரஸ்க்கான தொகுதி, இது பாஜகக்கான தொகுதி அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய மாவட்டத்தில் காங்கிரஸ் எம்பிஸ் இருந்திருக்கிறாங்க, எம்எல்ஏஸ் வந்து திமுக அதிமுக எம்எல்ஏஸ் இருந்திருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் எம்எல்ஏஸ் இருந்திருக்கிறாங்க. இவ்வளோதான கட்சிகள் இருந்திருக்கு. இதுலேருந்து ஒரு மிக்ஸாக இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்மளுடைய மக்களுக்கு வந்து தெளிவான ஒரு பார்வை இருக்குது. நேஷ்னல் பாலிட்டிக்ஸில் எப்படி இருக்கணும், ஸ்டேட் பாலிட்டிக்ஸ் எப்படி இருக்கணும், இந்த பார்வை இருக்குது. இந்த பார்வை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அதே டைமில் அவங்க வந்து இந்த கேரக்டர் வந்து நமக்கு என்ன செய்யுது அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ அவங்க வந்து நான் தேர்தலில் ஃபஸ்ட் டைம் நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கும் பொழுது எல்லாருமே என்னை பார்த்து இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பார்வை, இவங்க தொடர்ந்து நிற்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி, இவங்களால செயல்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இவ்வளோ எதிர்ப்புகள், இவ்வளோ அவங்க வந்து அதிகாரத்தில் இல்லையே, அவங்க அதிகாரத்தில் இல்லாமல் எப்படி எங்களுக்கு நல்லது செய்ய முடியும், இதெல்லாம் அவங்களுக்குள்ள கேள்வி. அப்போ நம்ம வந்து அவங்க நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸை பார்க்குறாங்க, நம்மளுடைய ஆக்ஷன்ஸ், நம்மளுடைய டெய்லி ஒர்க் ஷெட்யூல்ஸ், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது என்னை பொறுத்தளவில் என்னுடைய மக்கள் எனக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து வரவேற்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வரவேற்பு, என்னை பொறுத்தளவில் அது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு. இங்கே இருக்கக்கூடியவர் அதிமுக எம்எல்ஏ, இந்த தொகுதிக்கு நான் சொல்கிறேன், தொகுதிக்கு அதிமுக எம்எல்ஏ இருக்கார், அவர் ஆளுங்கட்சி எம்எல்ஏ கிடையாது. ஸோ கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் வந்து பெரும்பாலும் வந்தாலும் வர காட்டிலும் அவர் பெருசாக கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு கேட்குறேன் நான். சரி, இங்கே நீங்கள் வந்து ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். என்னென்னா, ஒரு கவர்மெண்ட் இருக்குது அப்படின்னா அதோடைய எக்ஸிக்யூட்டரி பாடி வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஆமாம், சரியா? அதில் எம்எல்ஏயா இருக்கிறாரு, எம்எல்ஏயா இல்லை அப்படிங்கிறது செகண்டரி. மக்கள் பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் வலுவான குரலில் அவர் பேசினாரா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஆனால் அரசின் திட்டங்களை செயல்படுத்துறது அப்படிங்கிறது, குறிப்பாக செயல்படுத்த வேண்டிய பொதுவாக ஒரு பார்வை வரலன்னா, நாங்களா இங்கே ஆட்சியில் இருக்கிறோம், அவங்க தான் இருக்கிறாங்க, அவங்க தான் பண்ணல, இங்கே நம்ம தொகுதி கொண்டு வரல அவங்க அப்படின்ற ஒரு நெகட்டிவான மைண்ட் செட். அப்படியான ஒரு நலத்திட்டங்கள் வந்து இந்த அரசு உண்மையாவே பண்ணியிருக்கா அப்படின்னு எனக்கே ஒரு கேள்வி இருக்கு. நலத்திட்டங்கள் முதல்ல வந்து நான் எதிர்த்து கேட்கணும்னா அதுக்கான திட்டங்கள் என்ன இருக்கு? இப்போ எங்களுடைய கன்னியாகுமரி மாவட்டம் அதிகமாக படித்த இளைஞர்கள், அதாவது கல்வி இண்டெக்ஸ் அதிகமாக உள்ள மாவட்டம். எங்களுடைய நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் எங்களுடைய மாவட்டத்துக்கு வந்து லா காலேஜ் வேணும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு ரகுபதி ஐயா ரொம்ப ஈஸியாக வந்து, அதான் உங்களுக்கு பக்கத்துலேயே இன்னொரு பக்கத்து மாவட்டத்தில் உங்களுக்கு தான் அரசு லா காலேஜ் இருக்கே, நீங்கள் அங்கே போய் படிக்கலாமே அப்படின்னு கேட்டார். அதோட முடிஞ்சிச்சு. அவங்க கேள்வி கேட்டாங்க, அதுக்கு பதில் வந்துச்சு, அவ்வளோதான். ரப்பர் தொழிற்சாலை அமைப்போன்னு சொல்லிட்டு பல ஆண்டுகளாக திமுக அதிமுக காங்கிரஸ் உடைய மேனிஃபெஸ்டோல இது இருந்துகிட்டே இருக்கும். அப்போ எங்களுடைய மக்கள் கடந்த பல ஆண்டுகளாக அவங்களுக்கு ரப்பர் தொழிலாளர்களுக்கான பிரச்சனை இருக்குது.
பெர்மனன்ட் எம்ப்ளாயீஸ் ஆக்கலை, நிறைய சிஎல்ஆர்ஸ் இருக்காங்க, புதிய ரெக்ரூட்மெண்ட்ஸ் எடுக்கலை, இந்த மாதிரியான வேஜஸில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. இன்னொன்று அது சார்ந்த தொழிற்சாலை பெரிய அளவு டெவலப் பண்ணலாம். இப்போ இந்த கேள்வியை ஒரு நிருபர் இந்த வாட்டி வந்த கண்ணப்பன் ஐயா கிட்ட கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது, இருக்கிறவங்களுக்கே இங்கே வந்து சம்பளம் கொடுக்க முடியல, இதில் இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடந்து போயிட்டார். அப்போ இதுக்கு எங்களுடைய எம்எல்ஏ பதில் சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. உங்களுடைய திமுக அமைச்சர்களும் திமுக எம்எல்ஏக்களும் இந்த மாவட்டத்தில் இருந்து போனவங்க என்ன சொல்லியிருக்காங்க? அதுக்கு நீங்கள் சொன்ன திமுகவோட திட்டங்கள்லாம் என்ன போட்டாங்கன்னு நீங்கள் உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறீங்க இல்லையா? நான் இப்படி கேட்குறேன், பெண்களுக்கான 1000 ரூபாய் எல்லாருக்கும் வந்து கிடைக்குதா? அரசு கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், உங்ககிட்டே கேட்குறேன், 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்களா? நான் இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போகிறேன், எங்களுடைய சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய காடேட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறேன், நிறைய ஆதி தமிழர்கள் வாழ்கிற இடம். அங்கே வந்து 50 பஸ் நம்பர் 50 காடேட்டின்னு ஒரு பஸ் வந்துகிட்டு இருந்துச்சு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி. இப்போ அந்த பஸ் வரவே இல்லை. இப்போ பிரைவேட் பஸ்ஸஸ்ல தான், பிரைவேட் பஸ் ஒன்று இருக்கும், அதுவும் அவன் டைமுக்கு ஆப்ரேட் பண்ணுவான். மக்கள் எல்லாரும் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கு ஆட்டோவில் அனுப்பி விடுறாங்க. அவங்களுக்கு குடிநீர் கிடையாது, குடிநீரே கிடையாது, அவங்க கேன் வாட்டர் வாங்கி தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த 1000 மூலமாக குடிநீர் கிடையாது இல்லை. இப்போ இந்த 1000 ரூபாவை அவங்க அழகாக பயன்படுத்திட்டாங்களா? அரசு இலவசமாக தர வேண்டிய பேருந்து வரல, அரசு குடிநீர் திட்டம் அந்த இடத்துக்கு வரல. இன்னும் நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பகுதி மாநகராட்சியின் பகுதிக்குள்ள இருக்குது. அப்போ அது என்ன லெவல்ல வச்சிருக்காங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. அப்போ நீங்க கொடுக்குற 1000 ரூபாய் 2000 ரூபாய் ரொம்ப புன்சிரிப்போடு எங்க மக்கள் வாங்கினாலும் அவங்க எதுக்கு பயன்படுத்த வேண்டியது இருக்கு அப்படின்னா, அடிப்படை தேவைகளுக்கு பயன்படுத்த வேண்டியது இருக்கு. இந்த அடிப்படை தேவைகளை கொடுக்க வேண்டியது அரசு. இதை தந்துட்டு இதை அடிஷ்னலா கொடுத்தாங்கன்னா உண்மையாவே சந்தோஷப்படுவான். ஆனா நீ இந்த கையில 1000 ரூபாய் கொடுத்துட்டு அந்த கையில 1000 ரூபாய் வாங்குற மாதிரிலாம் இருக்குது. அப்படித்தானே இருக்குது. நீ அந்த இடத்துல பஸ் விட்டுருந்தீங்க அப்படின்னா என் மக்கள் இலவச பஸ்ல போயிருப்பாங்க, ஆட்டோவை பயன்படுத்திருக்க மாட்டாங்க. ஆட்டோ இலவசம் கிடையாதுல்ல. ஆமா. அதே மாதிரி குடி தண்ணீர், கேன் தண்ணி இலவசம் இல்லைல்ல, பே பண்ணி தானே வாங்கணும். அப்போ அந்த சூழ்நிலையில அந்த சிச்சுவேஷன்ல என் மக்களை கொண்டு வந்து விட்டது யார்? இப்போ மகளிருக்கு வந்து இலவச பேருந்து அல்லது இந்த 1000 ரூபாய் கொடுக்கறது, இதெல்லாம் நீங்கள் வந்து வரவேற்கிறீங்களான்னு கேட்குறேன். இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது ஒரு சோஷியலிஸ்ட் இக்கானமியில் வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஏன் இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு சமத்துவமான நிலைமைக்கு எல்லாரையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், எல்லா மகளிருக்கும் இலவச பஸ்ஸா? இலவச பஸ். ஆமாம். இப்போ ஒரு பஸ்ஸில் வந்து டெய்லி 500 ரூபா சம்பளம் வாங்குற ஒரு அம்மா போகிறாங்க, ஒரு வேலை செய்கிற அம்மா போகிறாங்க. அதே பஸ்ஸில் கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற பேராசிரியரும் போகிறாங்க. அவங்களுக்கும் இலவசம், இவங்களுக்கும் இலவசம். இது எந்த விதத்தில் சமூக நீதி? இது எந்த விதத்தில் ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம்? ஒரு என்ன சொல்றாங்கன்னா, எங்க நோக்கன்றது அந்த 1 லட்ச ரூபாய் சம்பளம் அவங்களுக்கு கிடையாது, இந்த 500 ரூபாய் வாங்குறாங்களா அவங்களுக்காக நான் இல்லைங்க. அதுதான் இந்த ஃப்ளா இன் எக்ஸிகியூஷன். நீங்க வந்து அறிவிப்புகளை வந்து ரொம்ப அழகாக போடுறீங்க, நான் வந்து மறுக்கலை. உங்களோட ஸ்கீம்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ஆனால் அது முழுமையாக இல்லை. ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து டார்கெட்டட் ஆடியன்ஸ் இருக்கணும். முதல்ல எவ்வளோ பீரியட் கொடுக்க போகிறீங்க? ஹூ இஸ் யுவர் டார்கெட்டட் ஆடியன்ஸ் ஃபார் தட் வெல்ஃபேர் ஸ்கீம்? இந்த பெண்களுக்கு, இல்லாட்டி இந்த சம்பளம் வாங்குகிற பெண்களுக்கு, இல்லாட்டி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு. இது வந்து ஒரு ரூரல் டெவலப்மெண்ட்டை நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்க. இப்போ ஒரு ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய மகளிர் எல்லாமே வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, கிராமப்புறங்களில் ஓடுற எல்லா பஸ்ஸும் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லுங்கள். ஏதாவது ஒரு டார்கெட் இருக்கணும்ல. இது வெறும் உங்களுடைய ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக நீங்கள் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. அதில் பயன் பெறுறாங்கன்னு பார்க்குறீங்களா, அதை பயன் பெறவில்லைன்னு பார்க்குறீங்களா? அந்த இலவச பேருந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம் அப்படிங்கிறப்போ பயன்பாடு கண்டிப்பாக இருக்கும், இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் இன்னைக்கு கடன் தொகையை 10.71 லட்சம் கோடிக்கு ஏற்றி வச்சுருக்கீங்க. ஒருவேளை நீங்க கரெக்டா அதை எக்ஸிக்யூட் பண்ணிருந்தீங்க, அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க கடன் கட்ட போறீங்களா, உங்ககிட்ட வந்து கேட்க போறாங்களா சொல்லிட்டு திட்டக்குழுவின் தலைவர் ஜெயரஞ்சன் முதல் கொண்டு அதை பேசுறாங்க. உங்களுக்கு யார் கட்டுவாங்க? நான் இப்போ ஒண்ணு கேட்குறேங்கய்யா, நான் ஒண்ணு கேட்குறேன் உங்ககிட்ட. எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, எங்களுக்கு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் கொடுத்துட்டீங்க, அதனால உங்களுக்கு வந்து 10.71 லட்சம் கோடி ரூபாய் உங்களுக்கு கடன் ஆயிடுச்சு அப்படின்னு. இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒருவேளை திமுக கவர்மெண்ட்டோ இல்லை அடுத்து அதிமுக தான் வரும்னு அவங்க கிளைம் பண்ற மாதிரி, இந்த கடனை கட்டுறதுக்கான உங்களுடைய பேசிக்கான உங்களோட பிளான் என்ன? கட்டவே தேவையில்லைன்றாங்க. என்ன இல்ல நான் சொல்றது அவர் சொன்னதை சொல்றேன், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. இதெல்லாம் ஒரு பேச்சா? இதுல யாரு கேட்க போறாங்க?
10 யார் லட்சம் கோடி கேட்க போறாங்க? கடன் இருக்குன்றாங்க. சரி உங்களுக்கு யார் சரி கேட்கணும்? உங்களோட கடன் சோர்ஸ் என்ன? அப்போ நாங்க வாங்குறோம், வேர்ல்ட் பேங்க்ல வாங்குறோம். அப்ப அவன் ஸ்டாப் பண்ணிட்டானா? அது அப்புறமா இது வந்து ரொட்டேஷன் இது அப்படின்னு இது சொல்றாங்க. என்ன ரொட்டேஷன்? இது என்ன வட்டி கொடுக்கறதா? ரொட்டேஷன் மாதிரி கேக்குறீங்க. ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறான் அப்படின்னா அதை வெளிப்படையா சொல்லுங்க. IMF எங்களுக்கு கொடுக்குறாங்க, இது கேரண்டியர் யார் இருக்கிறாங்க, இல்லை நாங்கள் எங்களுடைய பேமெண்ட் டேர்ம்ஸ் என்ன, இது எதுவுமே பேசிக் இல்லாமல் யாரும் உங்களுக்கு ஃபண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நோபடி வில் இன்வெஸ்ட் இன் அ ஸ்டேட். ஒரு ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு குயிக் சாண்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளை வந்து வேர்ல்பூல் மாதிரி நம்மளை கொண்டு உள்ளே திணிக்கிறது. ஒருத்தன் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான், உங்களுக்கு எந்த பிளானும் இல்லை, ரீபேமெண்ட் பிளானும். ஃபைனலாக இந்த மாதிரி ப்ளூ எக்கானமி, நான் சொல்கிற ப்ராஜெக்ட் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணு, கடல் காற்றாலை திட்டத்தை கொண்டு வா, ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வா, அணுக்கழிவு மையங்களை கொண்டு வர்றது, இதுக்கெல்லாம் நீங்கள் வாய் மூடிட்டு சும்மா இருக்க வேண்டியது. சரி, நான் ஒன்று கேட்குறேன். நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்கல்ல, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் இவ்வளோ பேசுனாங்கல்ல, ஐயா ஸ்டாலின் அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்தாங்க, ரொம்ப சிம்பிளாக அறிவிச்சிட்டு போயிருக்க வேண்டியது தானே. மத்திய அரசு அறிவித்த எந்த திட்டமும் எங்களுடைய மாவட்டத்தில் வராது, அதுக்கான ஒரு ஜிஓவை பாஸ் பண்ணியே கொண்டு வந்திருக்கலாம்ல. இப்போ தானே கூட்டத்தொடர் முடிஞ்சிச்சு. டங்ஸ்டன் இது அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் இதை வந்து நாங்கள் வந்து இனிமேல் கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் தானே நீங்கள் தீர்மானம் போட்டு ஒரு ஜிஓ ஏற்றுனீங்க. அதே மாதிரி கன்னியாகுமரியில் எந்த அழிவு திட்டங்களும் கடலில் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிஓ போட்டு நேற்று நீங்கள் கொண்டு வந்திருக்கலாமே. இப்போ ஏன் நீங்கள் கொண்டு வரல? அப்போ இது வந்து இதெல்லாமே எப்படி இருக்குன்னா, இவங்க எல்லாருமே வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸில் இருக்கக்கூடிய அந்த லாபியில் இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய ஆளுகளுக்கான ஏஜென்ட்ஸ். இப்போ இருக்கிற அரசுகள்லாம் ஏஜென்ட்ஸாக தான் இருக்காங்க. அவங்களோட திட்டங்களை செயல்படுத்தணும், அதை எப்படியாவது செயல்படுத்தணும். அதுக்கு செயல்படுத்துறதுக்கு உனக்கு கடன் வேணுமா, உனக்கு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வேணுமா, உன்னை திருப்பி 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 நாங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் கொண்டு வரணும். இப்போ ஒருவேளை ஒரு மாற்று அரசியலை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி திட்டங்கள்லாம் இங்கே செயல்பட முடியாது. ஸோ அதனால் யூ வாண்ட் மோர் ஃபண்ட், யூ வில் கெட் மோர் ஃபண்ட். இன்னும் ஒரு 1 லட்சம் கோடி கடன் வேணுமா, உங்களுக்கு இலவச, இனி அடுத்து 5000 ரூபாய், இனி 10,000 ரூபாய், இனி எவ்வளோ தரப்போறீங்க? தந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் லாபி பண்ணுறவங்களுக்கு இவங்க இங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது தேவையாக இருக்குது. இப்போ கன்னியாகுமரி மக்கள் வந்து ஏன் உங்களுக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கிறீங்க? கடல் எல்லா நேச்சுரல் ரிசோர்ஸஸையும் காப்பாற்றி அதிலிருந்து ஒரு பொருளாதாரத்தை நாங்கள் வந்து ஈட்டி இது ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு மாவட்டமாக மாறணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு உங்களோட வாக்குகளை செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். எங்களுடைய மாவட்டத்தில் எல்லா வளமும் இருக்குது. ஆனால் என்ன பெரிய குறையாக இருக்குது அப்படின்னா, இங்கே ஒரு பொலிட்டிக்கல் மென்டர்ஷிப் இல்லை, ஒரு விஷனரி லீடர் இல்லை. அதனால எங்கள் மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும். என்னுடைய மாவட்டம் அடுத்த 10 ஆண்டுகளில் 50 ஆண்டுகளில் இப்படி இருக்கணும், எங்களுடைய இளைஞர்கள் இந்த மாதிரி வரணும், எங்களுடைய பெண்களுக்கான திட்டங்கள் இப்படி இருக்கணும், எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், கடல் எப்படி பாதுகாக்கப்படணும், மலைகள் எப்படி பாதுகாக்கப்படணும், ரப்பர் தொழிலாளர்களுக்கு என்ன மாதிரியான மேம்பாட்டு திட்டங்கள், விவசாயம் எப்படி மேம்படுத்தப்படணும், இப்படியான ஒரு கனவு இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் விஷனரி லீடர் எங்களுடைய மாவட்டத்தில் இல்லை. எல்லாருமே காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க. எல்லாருமே இந்த சிஸ்டம்குள்ளே வந்து இருந்து மூழ்கி நீந்தி இப்படி ஒரு லெவல்குள்ளே போயிட்டாங்க. ஸோ அவங்களால வந்து இதெல்லாம் வந்து பெருங்கனவு அவங்களால இனிமேல் காண முடியாது இப்போ இருக்கக்கூடிய பொலிட்டிஷியன்ஸ்னால. எல்லாருக்கு மேலேயும் எனக்கு பெரிய மதிப்பு இருக்குது. ஐ ரெஸ்பெக்ட் ஆல் ஆஃப் தெம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க இருக்கிற அந்த பொசிஷன்ஸ், அவங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் அவங்கள அந்த மாதிரி செயல்படவும் விடாது, அவங்களால செயல்படவும் முடியாது. இப்போ எனக்கு திராவிட கட்சிகள் பிடிக்கல, திமுக அதிமுக வேணாம், நான் ஏன் விஜய் கோட்டு போடாமல் அண்ணன் சீமான் கோட்டு போடணும்? சீமான் அண்ணன் கொண்டிருக்கிற கொள்கை, அவர் மக்கள் மேலே வச்சிருக்கிற 5 கொள்கை தலைவர் இருக்காங்களே, கொள்கை தலைவர் கூட 5 வச்சுக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொள்கைகள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதான் முக்கியம். என்னோட தலைவர்கள் எவ்வளோ வேணும், எங்களுக்கு 540 பேர் இருந்தாங்க மாநாட்டில், எங்களுடைய தமிழ் தலைவர்கள் இவங்க எல்லாருமே எங்களுடைய அண்ணாவும் எம்ஜிஆரும் ஆட் பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நாங்கள் வந்து எங்களுடைய ஆட்சி வரைவு, எங்களுடைய மக்களுக்காக நாங்கள் செய்யக்கூடிய அரசியல் என்ன, அந்த ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் இருக்குல்ல நாம் தமிழர் கட்சியில், அதுதான் வந்து ஒரு பாலிட்டிஷியனுக்கான ஒரு கோர். இப்போ நான் ஏன் பாலிட்டிஷியன் ஆகணும்? நீங்கள் ஒன்று கேட்கணும். நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் ஒரு பாலிட்டிஷியனாக ஆக முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆக முடியும். இது உங்களால் இன்னைக்கு திமுகவில்
ஒரு மாவட்ட செயலாளராவோ இல்லாட்டி ஒரு எம்எல்ஏவா நீங்க ஆயிரம் முடியுமா? வாய்ப்பு இல்லை, ஆக முடியாது. ஏன் வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்க? ஏன்னா அந்த சூழல் அப்படிதான் இருக்கு, அந்த என்ன கட்டமைப்பு சூழல்? அப்படிதான் இருக்கு. என்ன சூழல்? அரசியல் வாரிசா இருக்கணும், பணம் வச்சிருக்கணும், இதெல்லாம் இருக்கு இல்லையா? புரியுதுல்ல? ஆமா. அப்போ அதனாலதான் காலத்தின் கட்டாயம் நாம் தமிழர் கட்சி. ஏன்னா அரசியல் என்பது எல்லோருக்குமானது. ஒரு ஏழை சாமானியன் இன்னைக்கு அரசியலை நான் ஒரு அரசியல்வாதி ஆகணும், என் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நான் நினைக்கிறதுக்கு அரசியல் எனக்கு ஒரு பெரிய ஒரு கேன்வாஸா இருக்கும்னு அவன் நினைக்கிறான்னா அவன் வர வேண்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி. ஏன்னா நம்மளுடைய கட்சியில எந்த பண பலமும் தேவையில்லை, எந்த பின்புலமும் உங்களுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு மக்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற நோக்கம் மட்டும் இருந்தால் மட்டும் போதும். இந்த தளம் அதை அமைச்சு கொடுக்கும். நிறைவாக கேட்க விரும்புவது, இப்போ நான் சீமான் மேடையில் வந்து சரிபாதி ஆண் பெண் வந்து நிற்க வைக்கிறாரு. இப்படி நிற்க வைக்கிறது என்பது பார்த்தீங்கன்னா இது ஒரு பேருக்காக தான், பேச்சுக்காக தான், சும்மா ஒரு ஈக்குவாலிட்டி காட்டுன்றதுக்காக தான். ஆணுக்கும் பெண்ணுக்கும் நீங்கள் எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? அவங்க வந்து அதுக்கான கேப்பபிள் உள்ள, கெப்பாசிட்டி உள்ள, திறமையுள்ள நபர்களை தானே பார்க்கணும். இதில் எப்படி நீங்கள் ஆண் பெண் வந்து பார்க்குறாங்க? இது வந்து ஒரு கவர்ச்சி அரசியல்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை எப்படி பார்க்குறீங்க? அது அவங்க சும்மா அந்த மாதிரி ஒரு பேச்சுக்கு அப்படி சொல்லலாம். ஆனா அண்ணன் சொல்ற ஒரு திறமையே இல்லாதவங்க கூட நிக்க வச்சாரு இவரு, கடமையை நிக்க வைக்கணுமே நிக்க வைக்கிறாரு. இப்ப என்னை பத்தி நானே என்னுடைய ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்றேன். நான் வந்து நாம் தமிழர் கட்சியில செந்தமிழர் பாசறை அமீரகத்துல பொறுப்பாளரா நான் இருந்திருக்கிறேன். 2018, 19, 20 3 ஆண்டுகள் வந்து அமீரக செந்தமிழர் பாசறையின் மகளிர் பாசறை செயலாளரா நான் வந்து இருந்திருக்கேன். என்கிட்ட நான் பேசினதோ அது மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு தொடர்பில் இருந்ததோ எதுவுமே கிடையாது. அண்ணன் வந்து பார்க்குறாரு, அண்ணனுக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருக்குது. எனக்கு வந்து இந்த மாதிரியான வேட்பாளர்கள் வேணும், படித்தவர்களாக இருக்கணும், பெண்கள் இவ்வளோ பேர் இருக்கணும், படித்தவர்களாக இருந்தாலும் மருத்துவர்கள் இருக்கணும், பொறியாளர்கள் இருக்கணும், பேராசிரியர்கள் இருக்கணும், முனைவர்கள் இருக்கணும், இப்படி நிறைய அவர் ஒரு இதை வச்சிருக்கிறார், ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன், நாளைக்கு நாங்கள் ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறோம், எங்களுக்கு இந்த மாதிரி ஆள்கள் எல்லாரும் தேவை. திறமை மட்டும் இருந்தால் மட்டும் போதாது, அதுக்கான நோக்கம் இருக்கணும், அதுக்கான உழைக்கணுங்கிற எண்ணம் இருக்கணும், உங்களுக்குன்னு உங்களுடைய இடத்துக்கான ஒரு பெருங்கனவு இருக்கணும். அப்போ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் பார்ப்பார். நீங்கள் அவ்வளோ ஈஸியாக நீங்கள் சொல்லிட்டு போயிடலாம். இன்றைக்கி எங்களுடைய வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் ஒரு பெண் தன்னுடைய சின்ன குழந்தையோடு நின்று வந்து புரட்சி வணக்கம் வச்சாங்க. எங்கள் அண்ணன் அவங்கள வேட்பாளராக சூஸ் பண்ணியிருக்காங்க. திராவிட கட்சிகள் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் உங்களுக்கு தெரியாத அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய ஆழமான அரசியல் அறிவு என்ன அப்படிங்கிறது, என்னுடைய வீட்டுக்கு என்ன தேவை அப்படின்னு யோசிக்கிற ஒரு பெண்ணால் என்னுடைய நாட்டுக்கு என்ன தேவை அப்படின்னு யோசிக்க முடியாதுன்னு நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க? அங்கே தானே புரட்சி, அதுதானே புரட்சி. எங்கள் அண்ணன் அதை தானே செய்கிறார். எளிய பிள்ளை. இன்னைக்கெல்லாம் நாம் தமிழர் கட்சியில் வந்து இன்னைக்கு மீடியாவில் பேசுகிறவங்களா இருக்கட்டும், வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டவங்களா இருக்கட்டும், இதெல்லாம் எங்கள் அண்ணன் அப்படியே பிக் பண்ண ஹேண்ட் பிக் பீப்புள் தானே. அண்ணன் அடிக்கடி சொல்லுவார், தமிழர்கள் நாம் வந்து பொறுக்கு விதை மரபினர் அப்படின்னு சொல்லுவார். அதாவது ஒரு வீட்டுக்கு போகிறோம், நல்ல சுவையான மாம்பழத்தை சாப்பிட்றோம் அப்படின்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வரமாட்டோம். அதோடைய விதையை நம்ம வந்து எடுத்துகிட்டு போய் நம்மளுடைய வீட்டில் அதை வந்து விதைச்சி அந்த மரத்தின் கனிகளை நான் மட்டும் சாப்பிட்டா மட்டும் பத்தாது, என்னுடைய வீட்டில் இருக்கிற எல்லாரும் அதை சாப்பிட்டு பயன்படம் பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் தமிழர்கள். நம்ம எல்லாருமே பொறுக்கு விதை மரபினர்டா அப்படின்னு சொல்லுவார். நல்ல விதைகளை விதைப்போம், எது நல்லதாக முளைச்சி வருதோ அதுக்கான வாய்ப்புகளை அமைச்சு கொடுப்போம். அதுதான் அரசியல், அதுதான் நாம் தமிழர் கட்சி அரசியல். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை என்னோட பகிர்ந்தமைக்காக மிக்க நன்றி.